நண்பர்களுக்கு வணக்கங்க. நான் உங்கள் பி ஃபார்மர் விக்கி. என்றும் போல் இன்றும் ஒரு தேன் பயணம் தாங்கண்ணா. இன்றைக்கி என்ன தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை தேன் தான் எடுக்க வந்திருக்கோங்கண்ணா. நான் கொஞ்சம் லேட்டானதுனால புகை போட்டுட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்கண்ணா. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன்லண்ணா. ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், தேன் பெரிய அளவில் கிடைக்கலைங்க அப்படிங்கிறத. ஒரு மலை தேனில் எந்த அளவுக்கு தேன் இருந்தால் எங்கள் மனம் சந்தோஷப்படும் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற இந்த அளவுக்கு இருக்கணுங்கண்ணா. இது ஓரளவுக்கு நல்ல தேன் இருக்கிற ஒரு தேன் கூடுங்கண்ணா. இதை விடவும் தேன் இருக்கிற தேன் கூடுகள்லாம் கிடைக்குங்க. பட் இந்த அளவு கிடைச்சாலே நம்ம போடுற உழைப்புக்கானது ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கண்ணா. இந்த பயணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலை குன்றுக்கு தான் வந்திருந்தோங்கண்ணா. வந்தப்போ ரொம்ப நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு கொம்பு தேன், அடுக்கு தேனுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிட்டு இருந்தோம். அப்போ சில தேனீகளை பார்த்தோம். இந்த வழியாக பயணிக்கிறத பார்த்து அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தோங்க. அப்போ கண்ணில் பட்டது தான் இந்த தேனுங்கண்ணா. இந்த தேனுக்கு பெரிய அளவில் ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. ஏன்னா ஒரு சின்ன பாறையில் தான் இருந்துச்சுங்க. நம்ம நின்று எடுக்கிற அளவுக்கு ரொம்ப தோதாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. என்ன நடந்து வர்ற பாதையில் முள் அது இதுன்றது நிறையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு வர்றதுக்கே ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. ஆனால் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இல்லைங்க. இது மாதிரி தினமும் ஒரு 2 தேன் கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு கிடைக்கிறது இல்லைங்க. அது நம்ம கஷ்டம். இந்த மலைத்தேன் பார்த்தீங்கன்னாங்கண்ணா, இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமயத்தில் பாலப்பூ தான் நமக்கு கிடச்சிட்ருக்குங்கண்ணா. பாலை, முருங்கை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்ருக்குங்க. முருங்கையோட தேன் இப்போ தான் சீசனாக தீர்ந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்கண்ணா, கொடுக்கலாம். இது போல் தொடர்ந்து நம்ம பயணிக்கிற தேன் பயணங்களில் கிடைக்கிற தேனையும் அதில் இருக்கிற நன்மைகளை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களுக்கும் தேன் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. தேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கண்ணா, பெற்றுக்கொள்ளலாங்க. நம்மக்கிட்ட கிடைக்கிற தேன் எப்படி இருக்கும்? நிறைய கஸ்டமருக்கு நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. நீங்கள் டபுள் ஹீட்டிங் பண்ணுவீங்களா, ஃபில்ட்ரு பண்ணுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னாங்கன்னா, காடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வடிகட்டி மண் இல்லாமல், டஸ்ட் இல்லாமல் புழிஞ்சு வடிகட்டி கொடுத்துருவோங்க. இதுதான் நம்ம செய்கிற வேலைங்கண்ணா. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தில் சந்திப்போங்கண்ணா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி ஃபார்மர் விக்கி ஃப்ரம் ஒட்டன்சத்திரம். தேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கண்ணா, பெற்றுக்கொள்ளலாங்க. நன்றிங்கண்ணா.